ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான வெண் குருமா எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இதை சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1½ டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா கண்டிப்பாகவே சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். ஒரு ஏலக்காய், இதோட 5-6 முந்திரி பருப்பு, அப்புறமா அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கசகசாவும் முந்திரி பருப்பும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை ஓரளவு வதக்கிட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட காய்கறிகளெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட், ஒரு 6-7 பீன்ஸு, ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, இது மூணுத்தையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடிப்பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை, காஞ்ச பட்டாணி அப்படின்னா அதை நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். அந்த ஜாரை அலசி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போது சைட்லலாம் நல்லா கொஞ்சம் கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக மல்லி இலை தூவி லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். நீங்கள் சின்ன சைஸ் குக்கர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 2 விசில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கம்மியாக தான் குருமா ரெடி பண்ணுறீங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கராக வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு விசில் நீங்கள் வச்சு எடுத்தால் போதும். விசில் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால குக்கர் ஓப்பன் பண்ணினதும் குருமா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு அந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நமக்கு குருமா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஆப்பத்துக்கு, தோசைக்கெல்லாம் அது அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.